மோசஸ், இப்போ நம்ம இந்த திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து கேஸ் லீக் ஆகி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இறந்துட்டாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அது பியூர்லி ஆக்சிடென்ட். சரியா சார்? ஒடிசாலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க சார். ஆமாம், வந்தாங்க. ஒடிசாலேருந்து அதிகாரிகள் வந்தாங்க சார். இந்த 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 அரசாங்கம் நமக்கு பின்னால இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல சார்? ஆமாம். நீங்க இன்னைக்கு நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன் சார், இந்த அரசு முதுகெலும்பற்ற அரசாக இருக்கிறதா? ஏன்னா நீங்க கர்நாடக முதலமைச்சர் 2 தடவை பேசுறாங்க. நாங்க இந்த நாட்டில் இந்த ஸ்டேட்ல நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்குறோம். நீங்க ஒரு கேஸ் ஆக்சிடென்ட்ல நடந்தவங்களுடைய வந்து சேவ் பண்றதுக்கு ஒரு அரசு வருகிறது. அவன் இங்க தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தான். நீங்க கர்நாடகாவில் செத்து போயிருக்கக்கூடிய அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அவங்க சாம்ராஜ் நகர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒடிசாவிலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இங்கு விபத்தில் இறந்து விட்டார்கள் அப்படின்ட்டு ஒடிசாவில் இருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். ஒடிசாவின் அரசாங்கம் ஒரு அதிகாரி கொண்ட குழுவை இங்க அனுப்புகிறது, அந்த சடலத்தை அங்க எடுத்து செல்வதற்காக. சரியா? கரெக்டுங்களா சார்? கண்டிப்பா. நீங்க இந்த அரசு சார், நீங்க அப்படி ஏதாவது செஞ்சிருக்கான்னு? இல்லை, அது செய்யணுங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வலியுறுத்தலும். நாங்கள் எங்களுடைய அண்ணன் சொன்னது போல் எங்களுடைய தலைவர் வந்து தமிழ் இனத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த இடத்துல கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய தலைவர் கிடையாது. அதை எதிர்த்து அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர். எங்களுடைய தலைவர் இதற்கான அழுத்தம் கொடுத்திருக்கிறார், பேசியிருக்கிறார். முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்கும் போது கூட நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்கும் போது கூட இந்த பிரச்சனை தொடர்பாக ரொம்ப டீட்டெயில்டாக எங்களுடைய தலைவர் பேசியிருக்கிறார். அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தணுன்றது வந்து நம்ம அது சார் கூடுதல் கவனமே வேணாம் மோசஸ். இப்போ நமக்கு இப்போ நான் வந்து இந்த மாநிலத்தினுடைய பிரஜை, எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா எனக்கு பின்னால் என்னை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு இருக்கு அப்படிங்கிற தைரியத்தை இந்த அரசு கொடுக்கிறதான்னு கேட்கிறேன் முதல்ல. இல்ல, அதை வந்து போதுமான அளவுக்கு கொடுக்கணுன்றது தாங்க விசிகாவுடைய நிலைப்பாடு. இப்ப நாங்க வந்து இந்த அரசு ரொம்ப இந்த விஷயத்துல எக்ஸாக்டனரி பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு இருக்காங்கன்னா நம்ம சொல்லலாம். அது குறைவா இருக்கிறதுனால தான் எங்க தலைவர் உள்ள வந்து அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குன்னு சொல்றாரு. இல்லைன்னா அது சொல்ல வேண்டிய தேவை இல்லைல்ல. இப்போ முதல்ல நீங்க சொன்னீங்கல்ல, அந்த எரா ஃபேக்டரியில கூட நடந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, அதில் வந்து நடந்த சம்பவம் அங்கே நம்மளுடைய முதலமைச்சர் சொல்ல போனால் அதை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கணும். அங்கே நேராக போயிட்டு ஆய்வு கூட மேற்கொண்டு பண்ணலை. ஆனால் அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ஃபேக்ட்ரிக்குள்ளே அந்த கிளாஸ் கம்பெனி செயின் குளோபினுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்வெஸ்டிகேஷனுக்கு போனார். ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருப்பாங்க, அவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருல. ஸோ அதை விட அதிகமான கூடுதல் முக்கியத்துவம் இந்த விஷயத்துக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, கிரைமில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் 2 இருக்குது. மென்ஸ்ரியா ப்ளஸ் ஆக்டஸ் ரியஸ்ன்னு சொல்லுவாங்க. குற்ற எண்ணம் இருக்கணும், அதை செயல்படுத்தி இருக்கணும். இதில் மென்ஸ்ரியான்றது எதுன்னா, அவங்க அந்த அதிகாரிகளுக்குள்ளே இருந்த அந்த இனவெறின்னு நான் சொல்கிறேன். சாதி வெறி மத வெறியை விட மோசமானது இனவெறி. அந்த இனவெறியினுடைய விளைவாக தான் இவன் தமிழன், இவன் நம்ம சுட்டு சாவடிச்சா யாரும் கேட்க மாட்டான், இந்த அரசு நம்மளை காப்பாற்றும். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நம்ம மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அவனுக்கு பின்னால அந்த அரசு இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுத்ததுனால தான் அவன் கொலையில் ஈடுபட்டான்ல. இப்போ இங்க இருக்கிற விக்டிம் பின்னால இந்த அரசு கடுமையா நிக்கணும், அதை எதிர்த்து பேசணுன்றது தான் எங்களுடைய கட்சியோட நிலைப்பாடும் கூட. இப்போ பேசணும் தான். அப்படி பேசியிருந்தாங்கன்னா எங்க தலைவர் அழுத்தம் கொடுத்துருப்பாரா? ஓகே, அதனாலதான் நம்ம கூடுதல் அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல ஒரு அடிப்படையான விஷயமே, சாமானியர்களால வனத்துக்கு என்னைக்குமே ஆபத்தே வந்தது கிடையாதுங்க. அவங்க சொல்ல போனா அவங்க தான் உண்மையான வன பாதுகாவலர்களே. இங்க வன துறைக்கு, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பிரச்சனையே யாராலன்னா கார்பரேட்டுங்களால தான். ஆனால் அந்த இடத்த நோக்கி இவங்களுடைய துப்பாக்கி என்றைக்குமே பாயாது. ஈஷா நிறுவனம் பெரிய ஃபாரஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணி தான் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை நோக்கி வந்து அதிகாரிகளை போயிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ஃபாரஸ்ட்டை தான் கேப்சர் பண்ணுறாங்க. ஏன்னா ரிசோர்ஸ் இருக்கிற ஏரியா, அதில் தான் அவனுடைய வந்து கார்பரேட் விஷயத்தை கொண்டு வந்து புகுத்துறான், கையகப்படுத்துறான். அதை நோக்கி யாரும் வந்து எதுவும் கேள்வி கேட்கறது கிடையாது. சாதாரண ஆடு மாடு தொலைஞ்சு போச்சுன்னு வந்தவன், அவன் உருவத்தை பார்த்தாலே தெரியும், அவனுடைய உடையை பார்த்தாலே தெரியும் அவன் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ நீ அவனை கொண்டு இருக்கிறன்னா உனக்கு உன் மைண்டுக்குள்ள
உன்னுடைய மாநிலத்துக்குள்ள உருவாக்கி வச்ச அந்த இனவெறி தான் உன்னை சுட வச்சது. ஓகே மோசஸ், இந்த விஷயத்தில் ஒரு யாராச்சும் ஒருத்தங்களை அனுப்பி அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்பதற்கு கூட இந்த அரசு தயாராக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா, எல்லாருமே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமான. இல்லை, கவலைப்பட வேண்டிய விஷயன்றதை விட நம்ம இன்னும் வலிமையாக வலியுறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோன்ற ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கமிஷன் அமைக்கணும் இதற்கு. அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியாச்சு இந்த கவர்மெண்ட் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகரணும். பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய அந்த டெரிட்டரியில் பார்டர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை நோக்கி இந்த அரசு நகரணும். அது அந்த கமிஷன் அமைச்சு அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அதற்கான தீர்வு நோக்கி நகரணும். தமிழ்நாட்டுடைய சிறப்பு அதிகாரியாக வந்து கர்நாடகாவுடைய சிஎம்க்கு ரொம்ப நெருக்கமானவர்னு நினைக்கிறேன், வெங்கட் நாராயணன் சிறப்பு பிரதிநிதியாக நியமிச்சிருக்கிறாங்கல்ல, ஜனநாயகத்தினுடைய ப்ரொடியூசர், கர்நாடகாவுடைய மாநிலத்துடைய சிஎம் உடைய ரொம்ப நெருக்கமானவர், கர்நாடகாவில் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு தமிழ்நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தப்பில்லை. ஆனால் அவர் இந்த பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணணும். அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, எப்படி கர்நாடகாவை சேர்ந்தவரை நீங்கள் தமிழ்நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கலாம், தமிழ்நாட்டுடைய உரிமையை இவ்வளோ வைப்ரண்ட்டாக இவர்களால் கொண்டு போய் பேச முடியுமா அப்படின்னுலாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டுலாம் பொய்ன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு இந்த அரசு இருக்கு. சார், நாங்கள் இந்த அரசு இனப்பற்றோடு இருக்கணும், மொழிப்பற்றோடு இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ கர்நாடகாவை போல இனப்பற்றோடு இருக்கணும், மகாராஷ்டிராவை போல இனப்பற்றோடு இருக்கணும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல சார். ஆனால் குறைந்தபட்சம் இப்படி ஒரு 3 பேர் கொன்னுட்டாங்க அப்படின்னா அதற்கு குறைந்தபட்சம் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவிற்கு இந்த அரசாங்கத்தினுடைய தோல் தடிப்பாக இல்லாமல் இருக்கணும்ட்டு எதிர்பார்க்கிறோம், கொஞ்சம் சொரணையோடு இருக்கணும்ட்டு எதிர்பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய உணர்வுள்ள ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்துச்சு. சரி, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தமிழர் உரிமை நலன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை எப்படி லீகலாக கொண்டு போகலாம், அது வந்து நாளைக்கு நீதிமன்றத்தினால கூட கேள்விக்குள்ளாக்க கூடாது, ஜுடிஷியல் ரிவ்யூவில் கூட அது வந்து கேன்சல் ஆகக்கூடாதுன்ற அளவுக்கு சட்ட நுட்பத்தோட கையாண்ட ஆளுமை மிக்க ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் புதுசா வந்து ஒரு மாற்றம்னு ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 3 பேருக்குமே ரொம்ப நன்றி.